हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकं 95 ஏழாவது ஸ்லோகம். தியானம் தே ஷீலயேயம் சமதனுசுக பத்தாசனோ நாசிகாக்ர ன்யஸ்தாக்ஷஃப் பூரகாத்யைர் ஜிதபவனபதஸ் चित्तपद्मन्त्ववाञ्छम् ऊर्ध्वाग्रं भावयित्वा रविविदुषिकणस् संविचिन्त्योपरिष्टात् तत्रस्थं भावये त्वां सजलजलधर श्यामलं कोमलाङ्गम्. ध्यानं ते शीलयेयं समतनु सुख बद्ध आसनः नासिका अग्र न्यस्तः अक्षः पूर्वक आद्यैः जित पवनपतः चित्त पद्मं तु अवाञ्छम् ऊर्ध्व अग्रं भावयित्वा रवि विदुषिखिनः संविचिन्त्य उपरिष्टात् तत्रस्थं भावये त्वां सजल जलधर श्यामलं कोमल अङ्गम्. தே தியானம் உன்னை தியானித்தலை ஷீலயேயம் நான் பழகுவேனாக சமதனு உடலில் வளைவின்றி நிமிர்ந்து சுகபத்த ஆசனக தியானத்துக்கேற்ற சௌகரியமான ஒரு ஆசனத்தில் அமர்ந்து நாசிகா அக்ர மூக்கின் நுனியில் ன்யஸ்த அக்ஷகா விழி பதித்து பூரக ஆத்யைஹி பூரகம் கும்பகம் ரேச்சகம் முதலியவைகளால் ஜித பவன பதஹா மூச்சை கட்டுப்படுத்தி பிராணாயாமம் பயின்று அவாஞ்சம் கீழ்நோக்கி கவிழ்ந்திருக்கும் சித்த பத்மம் தூ ஹிருதய கமலத்தை ஊர்த்வ அக்ரம் மேல் நோக்கி மலர்ந்து நிற்பதாக பாவயித்வா பாவித்து உபரிஷ்டாத் அதன் மேல் ரவி விது ஷிகினக சூரியன் சந்திரன் அக்னி ஆகியவற்றை சம்விசிந்தியா நன்கு பாவனை செய்து தத்ரஸ்தம் அவற்றினிடையே நிலை கொண்டிருப்பவனும் சஜல ஜலதர நீருண்ட மேகம் போல் சியாமலம் கருநீலவண்ணனும் கோமலாங்கம் மிக மென்மையான அழகிய திருமேனி கொண்டவனுமான துவாம் பாவையே உன்னை தியானிப்பேனாக. சுகமான ஆசனத்தில் உடலை சமமாக நிமிர்த்து வைத்துக்கொண்டு அமர்ந்து மூக்கு நுனியில் பார்வையை வைத்து பூரகம் கும்பகம் ரேச்சகம் முதலியவற்றால் மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்தி கீழ்நோக்கி இருக்கும் ஹிருதய கமலத்தை தியான பலத்தால் மேல்நோக்கியதாக்கி அதன் மேல் சூரிய மண்டலம் சந்திரமண்டலம் அக்னி மண்டலம் ஆகியவற்றை தியானித்து அந்த ஒளி வடிவில் நீருண்ட மேகம் போல் சியாமலவர்ணமான அழகிய மேனி படைத்த உம்மை பாவனை செய்து உம்முடைய தியானத்தை நான் அபியாசம் செய்வேனாக.